சிவபெருமானின் நெற்றிக்கண் பார்வைக்கு பஸ்பமான காமதேவனின் மறுபிறப்பு. சம்பார அசுரனின் மாயங்களை எதிர்த்து அவன் தலை கொய்த விஷ்ணு பகவானின் அம்சம். பாண்டவர்கள் வனவாசத்தில் இருக்கையில் மாவீரனான அபிமன்யுவுக்கும் உபபாண்டவர்களுக்கும் போர்க்களை கற்றுக் கொடுத்த மாவீரன். பகவான் ஸ்ரீகிருஷ்ணருக்கும் ருக்மிணி தேவிக்கும் பிறந்த ஆதிநாராயணனின் 64வது பேரன் பிரத்யும்னன். யார் இந்த பிரத்யும்னன்? தன்னோட விருப்பத்துக்கு மாறா சிவபெருமான திருமணம் செஞ்சுக்கிற மகள் சதி மீது கடும் கோபத்தில் இருக்கும் பிரஜபதி தக்ஷா அதன் காரணமா தான் நடத்த இருந்த மாபெரும் வேள்வி யாகத்துக்கு சிவபெருமானையும் தேவி சதியையும் கூப்பிடாம அவமதிக்கிறாரு. மரியாதை இல்லாத இடத்துக்கு போக விருப்பம் இல்லாத சிவபெருமான் தேவி சதியையும் போக வேண்டாம்னு தடுக்க அவர் பேச்சையும் மீறி தன் அப்பா தக்ஷாவோட மகா யாகத்துக்கு போறாங்க தேவி சதி. அலையா விருந்தாளியான தேவி சதியையும் அவருடைய கணவர் சிவபெருமானையும் பிரஜபதி தக்ஷா ரொம்பவும் அவமானப்படுத்த இதை பொறுத்துக்க முடியாத தேவி சதி ஒரு கட்டத்துல யாகத்தீயில விழுந்து தன் உயிரை விடுறாங்க. விஷயம் அறிஞ்சு கடும் கோபத்தோட யாகம் நடந்த இடத்துக்கு வர சிவபெருமான் அனைத்தையும் அழிச்சிட்டு தேவி சதியோட உயிரற்ற உடலை தன் தோள்கள் சுமந்தபடி கிளம்புறாரு. தேவி சதியோட இறப்பால ரொம்பவும் வேதனைக்குள்ளாகிற சிவபெருமான் எல்லாத்தையும் விட்டுட்டு தியான நிலையிலேயே இருக்க துவங்குறாரு. பல காலங்கள் கழிச்சு சத்திய யுகத்துல தேவர்கள் அத்தனை பேரும் சிவபெருமான் தன் தவநிலையை விட்டுட்டு பூலோகத்தோட தெய்வீக கடமைகளை செய்ய துவங்கணும்னு ஆசைப்படுறாங்க. அதே சமயம் தேவி சத்தியோட மறுஜென்மமான தேவி பார்வதி சிவபெருமான் மீது பேரன்பும் காதலும் கொண்டு அவரோட தவநிலை கலையும் தருணம் நோக்கி காத்திருக்காங்க. சிவபெருமான் தன் தவநிலையை கலைத்து தேவி பார்வதி மீது காதல் வயப்படுற சூழ்நிலையை உருவாக்குறதுக்காக காமதேவனோட உதவியை கேட்கிறாங்க மற்ற தேவர்கள். காமதேவனும் இதற்கு சம்மதிச்சு தவநிலையில இருக்க சிவபெருமான் மீது காதல் அம்ப தொடுக்க தவம் கலைச்சு கோபத்தோட எழும் சிவபெருமான் தன்னோட நெற்றிக்கண் பார்வையால காமதேவனை பஸ்பமாக்குறாரு. இந்த சம்பவத்துல பெரும் வேதனை அடையிற காமதேவனின் மனைவி ரத்தி சிவபெருமான் கிட்ட வந்து தன் கணவனை உயிர்த்தலை செய்யுமாறு வேண்டி அழுகிறாங்க. ரத்தியோட வேதனையை கண்டு மனமிறங்குற சிவபெருமான் காமதேவனும் ரத்தியும் மறுஜென்மம் எடுத்து ஒன்னு சேருவாங்கன்னு வரம் கொடுக்கிறாரு. இப்படி சிவபெருமானோட நெற்றிக்கண் பார்வைக்கு பஸ்பமான காமதேவன் தன்னோட மறுஜென்மத்துல பிரத்யும்னன்ங்கிற பேர்ல கிருஷ்ணருக்கும் ருக்மிணி தேவிக்கும் மகனா பிறக்கிறாரு. விஷ்ணு பகவானின் அம்சத்தோட பிறந்த இந்த குழந்தை தான் தனக்கு காலனா வரப்போறாருன்னு தெரிஞ்சுக்கிற சம்பார அசுரன் பிறந்து 10 நாட்களே ஆன பிரத்யும்னனை கடத்தி கொண்டு போய் கடல்ல வீசுறான். கடல்ல வீசப்பட்ட குழந்தைய ஒரு மீன் விழுங்கிட அந்த மீன் திரும்பவும் சம்பாராசுரனையே வந்து சேருது. மீனோட வயிற்றுல உயிரோட இருக்க பிரத்யும்னனை தன்னோட அரண்மனையில சமையல் வேலை செய்யும் மாயாவதிங்கிற பெண் கிட்ட கொடுத்து வளர்த்த சொல்றான் சம்பாராசுரன். மாயாவதிங்கிற இந்த பெண் தான் காமதேவனோட மனைவி ரத்தியோட மறுஜென்மம். தன்னை பற்றியும் தன் கையில வந்து சேர்ந்த குழந்தைய பற்றியும் ராஜரிஷி நாரதர் மூலமா தெரிஞ்சுக்கிற மாயாவதி ஆசையோட பிரத்யும்னனை வளர்த்தி அவர் திருமண வயதை அடைஞ்சதும் அவங்களோட புனர்ஜென்மத்தை பத்தின உண்மைகளை சொல்றாங்க. மேலும் சம்பாரா அசுரனை பத்தியும் அவன்கிட்ட இருக்க மாய தந்திரங்களை பத்தியும் பிரத்யும்னனுக்கு எடுத்து சொல்லி அவனோட மாயங்களை கட்டுப்படுத்தக்கூடிய மகாமாயாங்கிற கலையை கத்து கொடுக்கறாங்க மாயாவதி. போருக்கு தயாராகிற பிரத்யும்னன் சம்பாரா அசுரனை யுத்தத்துக்கு அழைக்க கடும் போர் துவங்குது. பிரத்யும்னனுக்கு எதிரா பல மாய தந்திரங்களையும் அஸ்திரங்களையும் கொடிய விஷ நாகங்களையும் சம்பாரா அசுரன் ஏவ அந்த அத்தனை அஸ்திரங்களையும் மாயங்களையும் தவிடு பொடியாக்கும் பிரத்யும்னன் கடைசியா மகாவிஷ்ணுவின் அஸ்திரமான வைஷ்ணவ அஸ்திரத்தை பயன்படுத்தி சம்பாராசுரனை அழிக்கிறாரு பிரத்யும்னன். இந்த சம்பவத்துக்கு அப்புறமா மாயாவதியோட சேர்ந்து பிரத்யும்னன் தன் தந்தை ஸ்ரீகிருஷ்ணரோட துவாரகை நகரத்தை நோக்கி வர்றாரு. பிரத்யும்னனோட வசீகர தோற்றத்தை பார்த்து அவரை ஸ்ரீகிருஷ்ணர்னே நினைக்கும் துவாரகை நகரத்து பெண்களுக்கு மத்தியில தேவி ருக்மிணி தன்னோட மகனை அடையாளம் கண்டு கொள்றாங்க. பிரத்யும்னன் மாயாவதி 2 பேரையும் தன் தாய் தந்தையர் வாசுதேவா மற்றும் தேவகியுடன் சேர்ந்து வந்து வரவேற்கும் ஸ்ரீகிருஷ்ணர் தன் மகனை ஆறத் தழுவுகிறார். ஸ்ரீகிருஷ்ணரின் உத்தரவின் பேரில் அந்த சமயத்தில் துவாரகை வந்திருக்கும் ராஜரிஷி நாரதர் சம்பாரா அசுரன் பிரத்யும்னனை கடத்தி சென்றது முதல் இப்போ வரைக்கும் நடந்த கதைய துவாரகை மக்களுக்கு எடுத்து சொல்றாரு. ஸ்ரீகிருஷ்ணரின் மகனோட வருகைய துவாரகை மக்கள் எல்லாரும் விழா எடுத்து கொண்டாட கிருஷ்ணர் பிரத்யும்னனுக்கும் மாயாவதிக்கும் திருமணம் செய்து வைக்கிறாரு. இந்த சம்பவங்களுக்கு அப்புறமா தன் தந்தை ஸ்ரீகிருஷ்ணரோட துவாரகையை எதிர்த்து வரும் எதிரிகளை அழிச்சு அரசாண்டு வராரு பிரத்யும்னன்.
மகாவிஷ்ணுவின் அம்சமான பிரத்யும்னன் அவரோட வைஷ்ணவ அஸ்திரத்தை வச்சிருந்தது மட்டும் இல்லாம சக்கரவியூகத்தை உடை தெரியும் வித்தையும் தெரிஞ்ச மாவீரன். பாண்டவர்கள் நாடிழந்து வனவாசத்துல இருக்கும்போது அர்ஜுனனின் மகன் அபிமன்யுவுக்கும் உப பாண்டவர்களுக்கும் போர்க்களை கற்றுக் கொடுத்த பிரத்யும்னன் குருக்ஷேத்திர போர்ல கலந்துக்காம தன் பெரியப்பா பலராமருடன் சேர்ந்து புனித யாத்திரை சென்றதா புராண கதைகள் கூறுது. யுதிஷ்டரோட ராஜசூய யாகத்துல கலந்துக்கிற பிரத்யும்னன் அதன் பிறகு தன் தந்தை ஸ்ரீகிருஷ்ணரோட சேர்ந்து நிக்கும்பாங்கிற அசுரனை எதிர்த்து சண்டை போட்டதா சொல்லப்படுது. நிக்கும்பா அசுரன் காண்டீபதாரி அர்ஜுனனை வானத்துல கட்டி தொங்கவிட அவர் ஒரு கட்டத்துல ரத்த வாந்தி எடுக்க துவங்குறாரு. இதை பார்த்து கோபமடைகிற ஸ்ரீகிருஷ்ணர் நிக்கும்பா அசுரன் தலையை வெட்டி வீழ்த்த வானத்துல தொங்கி இருந்த அர்ஜுனன் பூமியை நோக்கி விழ துவங்குறாரு. இத பார்த்து உடனே அர்ஜுனனை பூமியில விழுறதுக்கு முன்னாடி காப்பாத்துறாரு பிரத்யும்னன். தன்னோட ஆட்சியில பல போர்கள்ல ஈடுபட்டு வெற்றி வாகை சூடிய மாவீரன் பிரத்யும்னன் தன்னோட வீரத்துக்கு களங்கம் ஏற்படுத்தும் விதமா யாதவர்களின் குடிபோதை கலவரத்தின் போது மரணத்தை தழுவியதா புராணங்கள் கூறுது.